பசுமையுடன் இனிய வணக்கங்கள். எனது புதிய சொந்தங்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளரி செடி. பாருங்கள், இவ்வளோ அழகாக தழைஞ்சு இவ்வளோ அழகாக பூ வச்சுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேன் பூச்சி நம்ம வளர்க்குறதுனால இப்போ தேன் இந்த மகரந்தத்தில் உட்காந்து அடுத்தது அப்படியே க்ரோத் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு ஃப்ளார்ஸ் நிறைய வைக்குது. அதே மாதிரி பிஞ்சும் நல்லா வைக்கிறது. இப்போ பாருங்கள், இதில் ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இந்த காஞ்ச இலையை எடுத்து போட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா அழகாக பிஞ்சிருக்கு பாருங்கள், குட்டியாக இருக்குது. இது எல்லா சூழ்நிலையிலையும் தப்பிச்சு வரணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே சாப்பிடாமல் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி அரிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி அணில் கடிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தப்பிச்சு நமக்கு கைக்கு சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம வெள்ளரி சாப்பிட முடியும். இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஒரு குட்டி பிஞ்சு வந்துருக்கிறது. இப்போ பூக்களோடு சேர்த்து பிஞ்சுகள் இப்போ தான் வைக்குது. அதே சமயம் இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம ஆடியில் எல்லாமே விதைகள் தான் அதிகமாக நம்ம விதைக்கணும். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விதைகள் விதைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் வெள்ளரி விதை, பூசணி விதை, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொத்தி போட்டுகிட்டே இருக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு எப்படின்னா விதைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஏன்னா அதுக்கு சீசனே கிடையாது. அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சு விதைச்சிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம கைக்கு வேணுங்கிறது அறுவடையாகும், இல்லைங்களா? இது பாருங்கள், இது புளிமஞ்சி கீரை விதை. இது குட்டி குட்டியாக கீரை இருக்கும் இல்லையா, புளிப்பான ஒரு கீரை. அந்த கீரையோட ஷீடு நான் மேக்ஸிமம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 பக்கத்துக்கு மேலே விதைகள் கொத்துலேயே கொத்தி நான் நட்டு விட்டுட்டேன். அதில் வாய்க்கால் வழியாக தண்ணி வர்றப்போ உங்களுக்கு அந்த ஷீடு எல்லாமே முளைச்சி வந்துடும் பாருங்கள். இது எல்லாமே லேசாக. அதே சமயம் ஆடியில் போட்டோம்னா அப்படின்னா உங்களுக்கு அந்த மண் நவர்லேயே வந்துடும். அப்புறம் மழை பெய்கிற சீசனில் நல்லா துளிர் விட்டு தலைய ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் நடுங்க.